ஒரு ஆரஞ்சு எடுத்து புளிஞ்சு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உள்ள இருந்து என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. ஐயோ, பாவக்காய் ஜூஸ் வந்துச்சு சார், நான் ஆரஞ்சு தான் சார், ஆனா இவங்க பிதுக்கு அப்படி சார், உள்ள இருந்து என்ன வந்துச்சு சார்? சிலருக்குலாம் இப்படிதான். நிறைய பேருக்கு ஒய்ஃப் மேல பயங்கர கோவம். ஏய், நீ தாண்டி எனக்குள்ள என்னை இப்படி மாத்துற, நீ தாண்டி எனக்குள்ள இப்படி இது கொண்டு. இல்ல அவங்க உள்ள இருந்து வெளியில வர்றது, உள்ள இருந்த ப்ராடக்ட் தான் வெளியில வரும். புரியுதா நான் சொல்றது? இல்லாத ஒண்ணு உள்ள இருந்து எப்படி வெளியில வரும்? என்னதான் பிரஷர் போட்டாலும் உள்ள பொக்கிஷம் இருந்தால் பொக்கிஷம் தான் வெளியே வரும். I tell you, every pressure that you face in your life right now, it is going to release wonders. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கடியை இப்ப நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும் அது உங்களுக்குள்ள இருந்து ஆச்சரியங்களை தான் கொண்டு வர போகிறது. அது உங்களுக்குள்ள இருந்து பொக்கிஷத்தை தான் வெளியே கொண்டு வருகிறது. அதனாலதான் இந்த வசனத்தை சொல்லி முடிச்சுட்டு அடுத்த வசனத்துல, நாங்கள் எப்பத்தும் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லைங்கிறார். ஏன்னா நமக்குள்ள என்ன இருக்கிறது? அந்த ட்ரெஷர் இருக்கிறது. See, I have some glow sticks with me. இப்போ பிரஷர் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு பிரஷர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நம்மளை என்னதான் உடைச்சாலும், உங்களை என்னதான் முறிச்சாலும், இது என்னத்தை பண்ண போகிறது அப்படின்னு சொன்னா, உள்ள இருக்கிற பொக்கிஷத்தை தான் வெளியே கொண்டு வர போகுது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஐயோ அவ்வளவுதான், இந்த அழுத்தம் என் வாழ்க்கைய ஒண்ணு இல்லாம பண்ணிருன்னு சொல்லி. ஆனா இங்க பாருங்க, I have some glow sticks with me. What has happened here? நான் பிரஷர் கொடுத்தா இதுல இருந்து என்ன வருகிறது? இப்ப வெளிச்சம் தான் வருகிறது. ஒரு சாதாரண க்ளோ ஸ்டிக்ல பிரஷர் கொடுத்தா என்ன வருது? சும்மா இருந்தது. இப்ப நான் உடைச்சது என்னவாகிறது? இதுக்குள்ள இருந்து வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. This is a Christian. You see, the more pressure you give, it is going to release treasures out of you. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, into this earthen vessels we have treasures. ஆண்டவர் இந்த மண்பாண்டங்களுக்குள்ள என்னத்தை வச்சிருக்கிறாரா? பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார்னு வசனம் சொல்லுகிறார். இங்க பாருங்க, உங்க மேல என்ன பிரஷரை பிசாசு போட்டாலும், சூழ்நிலைகள் அழுத்தத்தை கொடுத்தாலும், எனக்குள்ள இருந்து கர்த்தருடைய வெளிச்சம் பிரகாசமாக ஜொலிக்க போகிறது. எனக்குள்ள இருந்து அவருடைய பொக்கிஷங்கள் வெளிப்பட போகிறது. இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சியாக இருக்க போகிறது. ஐயா, எனக்கு ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, ஆச்சரியத்தை தோன்ற பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த சவால்கள் எல்லாம் ஆச்சரியத்திற்கான வாசற் கதவுகளாக மாறுகிறது. எல்லாம் கைகளை தட்டி சொல்லுங்க, சவால்கள் ஆச்சரியத்திற்கான வாசற் கதவுகளாக மாறுகிறது.